ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே பயன்படும் வகையில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழக அரசு ரேஷன் கடைகள் வாயிலாக பொதுமக்களுக்கு அரிசி, சர்க்கரை, பருப்பு, பாமாயில் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி வருகிறது. அதோடு சேர்த்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதம் 1000 ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தீபாவளி பண்டிகை வரும் நிலையில் அதற்காக ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஏற்கனவே பொங்கலுக்கு அரிசி, கரும்பு, வெல்லம் ஆகியவற்றோடு ரொக்க பணம் வழங்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த ஆண்டு மட்டும் ரொக்க பணம் வழங்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். இந்நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகையானது உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள உள்ள நிலையில் இதற்காக பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட்டை அதிகரித்து அதுக்காக இந்த நிதியை, அதாவது 12,000 கோடி நிதியை திரட்டுமாறு உடனடியாக நிதித்துறைக்கும் உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ இதனால் பொங்கல் பரிசானது அதிகரிக்க வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து தீபாவளி தினத்தன்று நாட்டு மக்களுக்கும் பொதுமக்களுக்கு உரையாற்றிய பிரதமர் மோடி அவர்கள் தீபாவளிக்கு முன்பே தீபாவளி பரிசு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா ஜிஎஸ்டி வரியானது குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் அனைத்து பொருட்களோட விலையும் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.